பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 49 3வது வசனம் சொல்லுகிறது, என் வாய் ஞானத்தை பேசும். தேவ பிள்ளைகளே, ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை. எல்லா நேரத்திலும் நாம் பேசக்கூடிய வார்த்தையை குறித்து கவனமாய் இருக்கணும். நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற 2 காரியத்துல கவனமா இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம பேசுறோம். நம்ம பேசுற வார்த்தையை தான் நம்ம நினைச்சும் பார்க்கிறோம். சில நேரங்களில சிலர்கிட்ட நம்ம பேசும்போது அவசரப்பட்ட சில வார்த்தையை பேசிடுறோம். அந்த வார்த்தை எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வருது அப்படின்னு அந்த வார்த்தையை பேசின அடுத்த சில மணி நேரங்கள் கழித்து நம்ம யோசிக்கிறது உண்டு. இனி வரப்போகிற நாட்களில நீங்க பேசுற வார்த்தையை குறித்து கவனமா இருங்க. உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையா இருக்கணும், விசுவாசம் உள்ள வார்த்தையா இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களையே பேசுகிறான், ஆவிக்குரிய காரியங்களையே நினைக்கிறான். நீங்க ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறவர்களாய் இருந்தால் ஆவிக்குரிய வார்த்தையை பேசுங்கள். ஒருவேளை நீங்கள் பேச விடாதபடிக்கு உங்களுடைய ஆவியின் நிலையிலிருந்து மாம்சத்தினுடைய நிலை உங்களை தள்ளும் போது நீங்க கவனமா இருக்கணும். அந்த இடத்துல கீழே விழுந்திருக்க கூடாது. வசனம் சொல்லுகிறபடி ஞானத்தை பேசுகிற ஒரு ஞானத்தை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஞானமாய் பேசுங்கள். வரக்கூடிய காலங்களிலே, நாட்களிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் அல்லது தேவ பிள்ளைகளிடத்தில் அல்லது ஊழியர்களிடத்தில் நீங்க யாருக்கிட்ட நீங்க சந்திக்க போனாலும் ஞானமாய் பேசுகிற அறிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். இது ஒரு ஆவிக்குரிய தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. கவனமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.